120 அடி முழு கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணை அதன் முழு கொள்ளளவை நெருங்கி வருகிறது. அது தொடர்பான செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணை மொத்தம் 120 அடி உயரம் கொண்டது. இதில் 38 டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும். இந்த ஆழியார் அணை தற்பொழுது இன்று காலை நிலவரப்படி 118.65 அடி உயரம் நீர்மட்டம் உள்ளது. இன்னும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, அதாவது ஆழியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் ஆழியாறு, காடம்பாறை ஆகிய பகுதிகளிலே தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் இந்த அணை முற்றிலுமாக 120 அடியை தாண்டி அது நிரம்பி வழியும் என சூப்பரண்ட் இன்ஜினியர் தெரிவித்திருக்கிறார். அதனால் அந்த ஆழியாற்றிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் அம்பராம்பாளையம் ஆற்றில் செல்லும். எனவே அம்பராம்பாளையம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட அபாயம் உள்ளது. யாருமே பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ யாரும் அதில் இறங்கக்கூடாது என வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த ஆழியாறில் திறந்துவிடப்படும் தண்ணீரானது அம்பராம்பாளையம் ஆறு வழியாக கேரள மாநிலத்திற்கு செல்லும். அங்கே சென்று சொற்ப அளவிலே விவசாயம் கேரள மக்கள் செய்கிறார்கள். எனினுமே பெரும்பாலான தண்ணீர் அரபிக்கடலில் சென்று வீணாகத்தான் கலக்கும். அதே சூழலில் அம்பராம்பாளையம் ஆற்றிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு திறக்கப்படும் தண்ணீரானது கால்வாய் மூலமாக திறக்கப்படும் கால்வாயில் புதிய பாசன பகுதியில் 65,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். அதே போல புதிய கால்வாய் பாசன திட்டத்தில் 44,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். எனினுமே விவசாயிகள் தென்மேற்கு பருவமழை நேரத்தில் தொடங்கியுள்ள நேரத்தில் விரைவாக அணை நிரம்பி இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எனினுமே நீரை விரயம் செய்யாமல் சேமித்து அதை பயன்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுள்ளது. தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே ஒலிபெருக்கி மூலமாக அங்கே வருவாய்த்துறையினர் மக்கள் யாரும் அம்பராம்பாளையம் ஆற்றில் இறங்கக்கூடாது, இறங்க வேண்டாம் என எச்சரித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.